Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் தை அமாவாசையை பற்றி பேசலாம். இப்போது இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2025 இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது நடக்கிறது. இந்த மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு சிறப்பான ஒன்று. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசைக்கும் மகா கும்பமேளாக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுனா, இந்த கிரகங்களினுடைய அமைப்பு. இந்த அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாம் நேர்கோட்டில் இருக்குது கிரகங்கள் எல்லாம். இப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், புதன் மகர ராசியில் இருக்காங்க. சனி பகவான் நமக்கு கும்பராசியில் இருக்கார். ராகு பகவானும் சுக்கிரனும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மீனத்தில் இருக்கார். இந்த சுக்கிரன் எப்போ போகிறார்னா 29ஆம் தேதி போகிறார். நமக்கு இந்த அமாவாசையில் வரக்கூடிய இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரேர். ஸோ இது 144 வருஷத்துக்கு பிறகு இந்த மகா கும்பமேளாங்கிறது குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதும், சூரியன், சந்திரன், புதன், சனி, சுக்கிரன், ராகு இவர்கள் நேர்கோட்டில் இருக்கிறதும், இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் 144 வருஷத்திற்கு பிறகு தான் வருகிறது. ஸோ இந்த மகா கும்பமேளாங்கிறது அதனால தான் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்? இந்த மகா கும்பமேளானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பிரயாகுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரயாகில் எல்லா சந்நியாசிகளும், அகோரிகளும் சந்நியாசிகளும் அவங்களுக்கு முக்தி வேணும்னு சொல்லி கங்கையில் போய் நீராடுவது. ஸோ புனித ஸ்நான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்நானம் பண்ணுறது அவங்க முக்தி அடையிறதுக்கான ஒரு இதை போய் சிவபெருமான்ட்ட அவங்க வேண்டுறாங்க. நம்ம இந்த மகா கும்பமேளா எதுக்காக போகிறோன்னா, இந்த சந்நியாசிகளினுடைய பார்வை நம்ம மேலே பட வேண்டும். இந்த குருமார், அகோரின்னு சொல்கிறவங்க, குருமார்கள், சந்நியாசிஸ் இவங்களுடைய பார்வை நம்ம மேலே பட்டால் நம்மளுடைய கர்மாவெல்லாம் தீரும், நமக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறதான். ஸோ இந்த தை அமாவாசைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் நம்மளால் மகா கும்பமேளா எல்லாரும் போக முடியாது. ஸோ கடலில் நீராடுவது மிக 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 ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை ஏதாவது ஒரு புனித நதி, நீங்கள் காவேரியில் நீராடலாம், தாமிரபரணியில் நீராடலாம், உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன புனித நதி ஓடுறதோ அங்கே நீராடி அந்த கடல் கரையிலேயோ அல்லது நதிக்கரை ஓரத்துலேயோ தர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை நம்ம சேர்த்து கொள்வது தான். ஸோ இதுதான் இந்த தை அமாவாசையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தை அமாவாசை எனக்கு பித்ரு காரியம் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் கூடிய நாளில் நமக்கு தை அமாவாசை வருது. அது இன்னுமே நமக்கு ரொம்ப விசேஷம். இந்த தை அமாவாசையில் அதுவும் சந்திரன் திருவோணத்தில் இருக்கார். புதன்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்த நாள். நமக்கு மோட்சத்தை கொடுக்குறவரும் அவர்தான். நம்ம வைகுண்ட பிராப்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது யார் தரான்னா ஜெகநாத பெருமாள் தான். ஸோ நமக்கு திருப்புல்லானி அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் ராமேஸ்வரமும் போகலாம், பட் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள். இன்னொன்று பூரி ஜெகநாதர், இல்லைன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலா, அங்கேயும் ஜெகநாத பெருமாள் தான். இந்த ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் தான் நம்மளுடைய ஆத்மாவை வைகுண்டத்திற்கு அந்த வாசலில் திறந்து நம்மளை கூட்டுக்கிறார். ஸோ நம்ம என்ன விதமான புண்ணியம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வைகுண்ட பிராப்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமையிறது கிடையாது. நம்ம ஜென்மாந்திர கடனை தீர்க்கணும், அடுத்தடுத்து நமக்கு பிறவி கிடைக்கும். அந்த பிறவியில் இந்த கடனெல்லாம் தீர்த்தால்தான் நமக்கு வைகுண்டத்தில் பிராப்தம். ஸோ இந்த தை அமாவாசையில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு அது தேவை. இந்த தை அமாவாசையானது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நாள். ஸோ நீங்கள் பித்ரு காரியம் எல்லாம் வீட்டில் இலை போட்டு படையல் செஞ்சு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி அவசியம் அன்றைய நாளில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறதுங்கிறத டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பெருமாள் கோயிலில் போய் ஒரு துளசியை வாங்கி கொடுத்து பெருமாளை வணங்கி விட்டு வர்றதுங்கிறது இந்த நாளினுடைய சிறப்பு. ஸோ காலையில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னையே பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே துளசியையும் தீர்த்தத்தையும் வாங்கி சடாரையும் வாங்கிட்டு
நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணாலும் நமக்கு விசேஷம்தான். இல்லை காலையில் நீங்கள் இந்த படையல் தர்ப்பணம் எல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் போய் பெருமாள் ஆலயத்தில் விசேஷமாக பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். இப்போ வைகுண்ட ஏகாதேசிக்கு நம்ம போய் பெருமாளை வணங்குறோம் இல்லையா, அதைவிட சிறப்பு இந்த தை அமாவாசை திருவோண நட்சத்திரத்தில், அதுவும் இந்த புதன்கிழமையில் பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த திதி, அந்த வாரம் எல்லாமே பெருமாளுக்கு உகந்ததாகவே இருக்குது. ஸோ ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த தை அமாவாசையில் அதுவும் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோவில் போகலாம், ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சீர்காழி பக்கத்தில் அண்ணன் பெருமாள் கோவில்னு இருக்குது, அங்கே நீங்கள் போய் அந்த பெருமாளை சேவிக்கலாம். உங்கள் ஊரில் எந்த ஸ்ரீனிவாசர் பெருமாள் இருக்காரோ அந்த ஸ்ரீனிவாசர், நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயில் போகலாம், மாதவ பெருமாள் கோயில் போகலாம், கேசவ பெருமாள் கோயில் போகலாம், வரதராஜ பெருமாள் கோயில் போகலாம். ஸோ எங்கேனாலும் ஒரு பெருமாளை அன்றைய நாளில் ஒரு துளசி மாலை போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய வைகுண்ட பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த தை அமாவாசைக்கு கண்டிப்பாக வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் செய்யணும். எவ்வளோ முடிஞ்சதோ ஒருத்தருக்கு கொடுங்க, 2 பேருக்கு கொடுங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு குடிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானத்தையும் வஸ்திரதானத்தையும் செய்கிறது நல்லது. 2வது, இந்த தை அமாவாசையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக எல்லா அமாவாசைகளுக்கும் செய்யக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் இந்த தை அமாவாசை அன்று ஒரு ஸ்பெஷலாக நான் ஒரு வழிபாடு செஞ்சால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்கள் குலதெய்வத்தை அவசியம் வழிபாடு செய்யுங்க. வீட்டிலையே நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. நம்மளால் போக முடியல அப்படின்னா ஸோ கொஞ்சமாக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி அந்த குலதெய்வத்திற்கு படையல் வைத்து, அதே போல் நம்ம அன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்திற்கும் சென்று பெருமாளையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் உண்மையிலேயே நம்ம என்ன பிறவி பலன் நமக்கு உண்டோ அதை நம்ம அடையலாம். இப்படிப்பட்ட இந்த கிரகங்களினுடைய அமைப்பில் நம்ம அன்றைய நாளில் ஒரு குலதெய்வத்தை வணங்கிறது, ஒரு குருவை போய் பார்க்கறது, அதுவும் இந்த மகா கும்பமேளா, நீங்கள் இந்த தை அமாவாசைக்கு அங்கே பயங்கர கூட்டம் இருக்கும் கும்பமேளாவில். நம்மளால் போக முடியாதவங்க இங்கே எங்கேயாவது ஒரு ஆற்றில் நீராடுவதோ அல்லது கடலில் நீராடுவதோ, ஆற்றங்கரையிலேயே நம்ம இந்த தர்ப்பணத்தை செய்கிறதோ, இல்லை கடற்கரை ஓரத்தில் நம்ம தர்ப்பணம் செய்கிறதோ ரொம்பவும் விசேஷம். நம்மளால் என்ன முடிஞ்சதோ இந்த தை அமாவாசைக்கு அன்னதானத்தை செய்யலாம். அன்னதானத்தோடு சேர்ந்த நம்ம வஸ்திரதானமும் செய்கிறது மிகவும் விசேஷம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அணில் எப்படி ராமருக்கு உதவியதோ அதே போல் நம்மளும் சின்ன சின்ன தானங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு அமாவாசை தினத்தில் ஒரு குலதெய்வத்துக்கு செய்கிறது. கோவிலுக்கு விளக்கு தானம் பண்ணலாம். இந்த தை அமாவாசைக்கு குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு தானம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம். இது நீங்கள் ஒரு வெங்கல விளக்காக இருக்கலாம். கண்டிப்பாக எவர் சில்வரில் நம்ம பண்ணக்கூடாது, வீட்லேயும் நம்ம ஏற்றக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் அன்றைய நாளில் ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபீடிங் த புவர், நம்ம ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது, பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறது, காக்காக்கு சாதம் வைக்கிறது, புறாக்களுக்கு கோதுமை கொடுக்கறது, இப்படி எது செய்தாலுமே பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நாமளும் அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் செய்து கடலில் நீராடி, நதியில் நீராடி நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல், நான் சொன்னதில் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் நம்மளுடைய இப்பிறவியில் நம்ம பட்ட கடன், பிறவியில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நிச்சயமாக தீரும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.